சந்தியா ராகம் சீரியல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுதான் தப்பு செஞ்சேன்னு அவரே ஒத்துக்கிட்டாரே, அவருக்கு தண்டனை கொடுங்கன்னு சொல்றாங்க மகாலிங்கம். ஒரு பொண்ணோட வாழ்க்கை விஷயத்துல தப்பு பண்ணவங்க யாரா இருந்தாலும் ஊர் மக்கள் முன்னாடி எல்லார் காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்கணும்னு ஊர் பெரியவங்க சொல்றாங்க. ஊருக்கே நல்லதுதான் நினைப்பேன் என் புள்ள. எத்தனையோ பேர்த்துக்கு நீதியும் நியாயமும் சொல்லியிருக்கிறா என்னோட பையன். இன்னைக்கு அவனை போய் எல்லாருக்காலையும் விழ சொல்றீங்களேன்னு பாட்டி கேட்குறாங்க. காத்து புயலா அடிக்குது, இடியும் மின்னலும் மழையா பொழியுது. ஐயோ இது அநியாயங்க, இப்படியெல்லாம் தண்டனை கொடுக்காதீங்கன்னு கெஞ்சுறாங்க ஜானகி. என் பையனையும் மாயாவையும் தேடி பிடிச்சி கொண்டு வரோம், அவங்களுக்கு நீங்க என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க, எங்க அண்ணனுக்கு எந்த தண்டனையும் கொடுக்காதீங்கன்னு கெஞ்சுறாங்க பத்மா. மாமா ஏதோ ஒரு தப்பு நடந்துருச்சு, அதுக்காக இப்படியெல்லாம் தண்டனை கொடுக்காதீங்கன்னு சொல்லுங்க மாமான்னு பார்வதி மகாலிங்கத்துக்கிட்ட கெஞ்சுறாங்க. அது எப்படி தப்பு செஞ்சவங்களை விட முடியும்? நியாயம் என்னவோ அதை தான் செஞ்சாகணுங்கிறாங்க மகாலிங்கம். ஊருக்கே நியாயம் சொல்றவங்களுக்கு இப்படி ஒரு தண்டனை, அந்த தண்டனை வேண்டான்னு சொல்றாங்க கூட்டத்துல இருந்து ஒருத்தர். அவங்க வீட்டு மகளும் மகனும் செஞ்ச தப்புக்கு இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு தண்டனை கொடுக்க கூடாதுங்கிறாங்க. ஊருக்கே நியாயமும் நீதியும் சொல்ற ஐயாவுக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுக்க கூடாது, முதல்ல இதை மாத்துங்க மாத்துங்கன்னு எல்லாரும் சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. எல்லாரும் ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க அப்படின்னு சத்தம் போட்டு மகாலிங்கம் எல்லாரோட சத்தத்தையும் நிறுத்துறாரு. என்னையா மாத்த சொல்லி சத்தம் போட்டுட்டு இருக்கிறீங்க? பாதிக்கப்பட்டது என்னோட குடும்பம், என்னோட பொண்ணு. என் பொண்ணுக்கு என் குடும்பத்துக்கு வாக்கு கொடுத்தது இதோ இங்க நிக்கிறாரு இந்த ஆளு. என்னையா மாத்தி சொல்லுன்னு சத்தம் போடுறீங்க? ஊருக்கே உண்டான நாயோ எல்லாம் ஒண்ணுதான். சின்ன மனுஷனா இருந்தாலும் பெரிய மனுஷனா இருந்தாலும் தப்பு தப்பு தான், ஊர் வழக்கத்தை மாத்தாதீங்கன்னு சொல்றாங்க மகாலிங்கம். நீங்க தப்பு பண்ணவங்களுக்கு தண்டனை கொடுக்கலாம், தப்பே பண்ணவங்களுக்கு எதுக்கு தண்டனை கொடுக்கணும்னு கேக்குறாங்க சிவராமன். சம்பந்தி நீங்க எதையும் மனசுல வச்சுக்கிட்டு தான் இப்படி எல்லாம் சொல்றீங்க, தயவு செய்து வழக்கத்தை மாத்துங்கன்னு கேக்குறாங்க மணிவண்ணன். எப்படி ஊர் வழக்கத்தை மாத்த முடியும்னு கேக்குறாங்க மகாலிங்கம். இல்ல எங்க அண்ணன் எல்லாம் இதையெல்லாம் செய்ய முடியாதுங்கிறாங்க சிவராமன். ஓஹோ, ஊருக்கு ஒரு நியாயம் உங்களுக்கு ஒரு நியாயமா? ரகுராமுக்கு தண்டனை கொடுத்தே தான் ஆகணும், நான் இதை ஒத்துக்கவே மாட்டேன், நீங்க நிறைவேற்றியே தான் ஆகணும்னு கேக்குறாங்க மகாலிங்கம். ரகுராம் எல்லாத்தையும் கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு சொல்றாங்க. ஐயா உங்களுக்கு தண்டனை கொடுக்குற அளவுக்கு நாங்க ஒன்றும் பெரிய மனுஷங்க இல்லைங்க ஐயாங்கிறாங்க. ஊரை பொறுத்த வரைக்கும் சின்ன மனுஷன் பெரிய மனுஷன் யாரையும் பார்க்க கூடாது. ஊரை பொறுத்த வரைக்கும் எனக்கு தண்டனை என்னவோ அந்த தண்டனையை எனக்கு கொடுங்க, நான் ஏத்துக்கிறேன்னு கேட்குறாங்க ரகுராம். ஊரை பொறுத்த வரைக்கும் நீதி நியாயம் நேர்மை இதெல்லாம் தவறக்கூடாதுன்னு ஐயாவே குற்றத்தை ஏற்றுக்கிட்டாங்க. அவர் இந்த ஊருக்குள்ள இருக்கிற எல்லாத்து காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்கணும்னு சொல்றாங்க. நம்ம ஊருக்காரங்க எல்லாரும் ஒன்னா நிலங்க மன்னிப்பு கேட்கட்டுங்கிறாங்க மகாலிங்கம். சகல எங்க அண்ணனுக்கு அந்த தண்டனையை கொடுக்காதுன்னு சிவராமன் ஒரு பக்கம் கெஞ்சுறாங்க. ஐயா எல்லார் காலையும் ஐயா விழுறது எங்கனாலையும் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது, இப்படி ஒரு தண்டனையை கொடுக்க எங்களுக்கு விருப்பம் இல்லதான், எங்கனால இதை கண்ணால பார்க்க முடியாதுன்னு சொல்லி அங்கிருந்து கலையை பாக்குறாங்க. யோ எல்லாம் நிலுகைய முதல்ல அப்படின்னு மகாலிங்கம் எல்லாத்தையும் அதட்டி மிரட்டி உருட்டி நிற்கிறாங்க. யோ எல்லாருமே தப்பு செஞ்சவங்க இப்படி ஆளை பார்த்து விலகி போயிட்டா அப்புறம் ஊர் கட்டுப்பாடுன்னு என்ன இருக்கு? ஆமாங்க எங்களுக்கு இவருக்கு தண்டனை கொடுக்கறது கஷ்டமா தான் இருக்கு, என்ன செய்யறது, ஊர் வழக்கத்தை மாற்ற முடியாதல்ல, பேசாம எல்லாரும் வரிசையில் நெல்லுங்க வாங்கன்னு கூப்பிடுறாங்க. இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஊர்க்காரங்க எல்லாரும் வரிசையில் நிற்கிறாங்க. வேண்டாங்க இப்படி எல்லாம் பண்ணாதீங்கன்னு ஜானகி ஒரு பக்கம் கெஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஏங்க உங்களுக்கெல்லாம் யாருக்குமே இறக்கம் இல்லையான்னு பாட்டி ஒரு பக்கம் கேட்கறாங்க. எங்க பையனுக்காக நீங்க இதையெல்லாம் செய்யணும்னு கேட்கறாங்க பத்மா. என்ன இருந்தாலும் இவர் ஊருக்கே நியாயம் சொன்னவர், இவர்னால ஊருக்கு நிறைய நன்மை நடந்துருக்கு, சின்ன பசங்க பண்ணின தப்புக்கு அவர் என்ன செய்வார்னு கேட்கறாங்க. இதையே சொன்னா அப்புறம் எதுக்கு ஊருக்கு சட்டம் திட்டம் ஒன்று வச்சிருக்கோம், தலைவரா இருந்தாலும் தண்டனையை அவரே ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்கன்னு சத்தம் போடுறாங்க. அவர் வேண்டாம் நான் வேணா எல்லாத்துக்காலையும் விழுந்து நான் மன்னிப்பு கேட்கிறேன்னு ஜானகி முன்னாடி ஓடி வராங்க. ஊர் கட்டுப்பாட்டு மீறியும் யாரும் எதுவும் பேசக்கூடாது, எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா அப்படின்னு ரகுராம் சத்தம் போடுறாங்க. ரகுராம் குடும்பத்துல எல்லாருமே அழுது சோர்ந்து நிக்கிறாங்க. மகாலிங்கம் மனசுக்குள்ள உள்ளூர் அப்படியே ஆஹா நம்ம நினைச்சதை ஜெயிச்சிட்டோம்னு நினைக்கிறாங்க. ரகுராம் அந்த சிவப்பு துண்டை வாங்கி இடுப்புல கட்டிட்டாரு. எல்லாத்துக்கும் முன்னாடி தலை வணங்கி கும்பிடு போடுறாங்க. ஆனா இடி மின்னலோட மழையா பொழிஞ்சிட்டு இருக்குது. வண்டி ஓட்டி எல்லாத்தோட காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்க தயாரா இருக்காங்க ரகுராம். மன்னிப்பு கேட்க மண்டி போட்ட போதுதான் பெரியப்பான்னு சத்தம் போட்டுக்கிட்டு மாயாவும் சீனவும் காரை விட்டு இறங்கி ஓடி வராங்க. திரும்பி பாக்குறாங்க ரகுராம். நீங்க யார் காலையும் விழக்கூடாது பெரியப்பாங்கிறாங்க. ஏமா நீங்க ரெண்டு பேரும் செஞ்ச தப்பால தானே ஐயா எல்லார் காலையும் விழுந்து மன்னிப்பு கேட்கறாங்க, நீங்க ரெண்டு பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னு சொன்னாங்கிறாங்க ஊர் பெரியவங்க. பெரியப்பா கொடுத்த வாக்க மீறிட்டாரு, அதனால இது பஞ்சாயத்து தண்டனை கொடுக்குது, நீ தடுக்காதீங்கிறாங்க. எங்க பெரியப்பா கொடுத்த வாக்கு என்னைக்குமே மாறாதுங்கிறாங்க மாயா. ஆமா எனக்கும் மாயாவுக்கும் கல்யாணம் ஆகலைங்கிறாங்க சீனு. என்னடா ஆளாளுக்கு விளையாடுறீங்களா, கல்யாணம் பண்ணிக்கலான்னு தானே ஓடி போனீங்கன்னு கேட்குறாங்க மகாலிங்கம். நாங்கள் ஒன்றும் கல்யாணம் பண்ணிக்கல, எங்கள் பெரியப்பாவோட கௌரவம் தான் எங்களுக்கு முக்கியம், என்னால் இந்த குடும்பத்துக்கு எந்த ஒரு கெட்ட பேரும் வராது, அப்படி ஒரு கெட்ட பேர் வர்றதுக்கு சீனுவும் விட மாட்டான். பெரியப்பா நீங்கள் வாங்க போகலான்னு கூப்பிடுறாங்க மாயா. ஏமா திடீர்னு வந்து நிற்கிறீங்களே, நீங்கள் ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கலான்னு தானே ஓடி போனீங்கன்னு கேட்குறாங்க. அது எங்கள் குடும்ப விஷயம், எங்கள் குடும்பத்துக்குள்ள 1000 சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும், அது நாங்கள் பேசி தீர்த்துக்கிறோம், இதில் நீங்கள் யாரும் தலையிடாதீங்கன்னு சொல்கிறாங்க மாயா. அது எப்படி குடும்ப விஷயமாகவும் பிராது கொடுத்தது நான் அப்படிங்கிறாங்க மகாலிங்கம். நீங்கள் என்னன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்க, நானும் சீனும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், உங்கள் பொண்ணோட வாழ்க்கை போச்சுன்னு தானே நீங்கள் பிராது கொடுத்தீங்க, நாங்கள் ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்காதுக்கும் அவங்க இப்போ கொடுத்துருக்கிற கம்ப்ளைண்ட்டுக்கும் வேலையே இல்லாமல் போச்சுங்கிறாங்க மாயா. ஊருக்கே நியாயம் சொல்கிறவங்க எங்கள் பெரியப்பா, அவங்கள நாங்கள் எந்த காலத்திலும் தலைகுனியும் விட மாட்டோம். ஒரு விஷயம் நடந்திருக்குதா இல்லையான்னு தெரியாம நீங்கள் எப்படி தண்டனை கொடுக்க? அந்த பொண்ணு சொல்கிறது சரிதான், என்னப்பா லிங்கம் நீ சொன்ன மாதிரியெல்லாம் எதுவுமே நடக்கலையேங்கிறாங்க. பையன் லெட்டர் எல்லாம் எழுதி வச்சுட்டு போனான்னு சொல்லித்தான் நாங்களும் அவசரப்பட்டு இப்படி சொல்லிட்டோங்கிறாங்க மகாலிங்கம். நான் தான் சொன்னேனே கொஞ்சம் பொறுமையா இருங்க, என்ன நடந்ததுன்னு தீர விசாரிச்சுக்கிட்டு பேசலான்னு சொன்னேன், கேட்டீங்களாங்கிறாங்க சிவராமன். ஒரு பிரச்சனை வந்தது எங்க குடும்பத்தை வச்சு தானே நீ
நீ பேசியிருக்கணும். அதை விட்டு போட்டு பஞ்சாயத்தை கூட்டி இப்படி எங்க குடும்பத்தையே கொண்டு வந்து அசிங்கப்படுத்திருக்கேயா? நீங்க இப்படி ஒரு வேலையை பண்ணியிருக்க கூடாது. தப்பு செய்யாத என் பிள்ளைய கொண்டு வந்து ஊருக்கு முன்னாடி எல்லாரும் முன்னாடி கால விலை வச்சுட்டீங்களேங்கிறாங்க பாட்டி. நான் தான் அப்பவே சொன்னனே, அவங்க 2 பேரும் தப்பு பண்ண மாட்டாங்க, அவங்க வரட்டும், அவங்கள கேட்டுக்கலாம்னு நான் சொன்னேன். யாராவது கேட்டீங்களாங்கிறாங்க ஜானகி. என்ன ஏதுன்னு தெரியாம எங்க பேர்ல புகார் கொடுத்ததுக்கு இவங்க பேர்ல தான் இப்ப நாங்க புகார் கொடுக்கணுங்கிறாங்க மணிவண்ணன். இல்ல என் பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆகி போச்சோங்கிற பயத்துல தான் நான் புகார் கொடுத்துட்டேங்கிறாங்க மகாலிங்கம். அதுக்கு நீங்க பொறுமையா பேசி தீர்த்துக்கணும். ஊருக்கு முன்னாடி எங்க அண்ணன் இப்படி நிக்க வச்சுட்டீங்களே, இதுக்கு நீங்க பதில் சொல்லியே ஆகணுங்கிறாங்க சிவராமன். இங்க பாருங்க லிங்கம், நீங்க கொடுத்த குற்றச்சாட்டு ஒண்ணு இல்லைன்னு போயிடுச்சு. இனிமே உங்க தனிப்பட்ட விஷயம் நீங்களே பேசி தீர்த்துக்கணுங்கிறாங்க ஊர் பெரியவங்க. நீங்களாச்சும் உங்க குடும்பமாச்சு தனியா பேசி தீர்த்துக்கோங்கிறாங்க. ஐயா தப்பு நடந்து போச்சு, எங்க எல்லார்ட்டையும் மன்னிச்சுக்கோங்க ஐயான்னு கெஞ்சுறாங்க. பரவாயில்ல விடுங்க, உங்க கடமை தானே நீங்க செஞ்சீங்கன்னு சொல்றாங்க ரகுராம். அண்ணே வாங்கண்ணே போலான்னு சிவராமன் ஒரு பக்கம், மாயா ஒரு பக்கம் வாங்க பெரியப்பா போலான்னு கூட்டிட்டு போறாங்க. எல்லாரும் போனதுக்கு அப்புறமா ஊரும் கலைஞ்சு போச்சு. இந்த பக்கமா மகாலிங்கமும் தேனும் பேசிக்கிறாங்க. என்னங்க இது, எல்லாருமா சேர்ந்து இப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டு போறாங்களே, நம்ம பொண்ணு கல்யாணம் நடக்குமா நடக்காதா? அதாண்டி எனக்கு ஒன்றும் புரியல. இப்படி எல்லாத்தையும் பகச்சுக்கிட்டோம், இனி கல்யாணம் நடக்குமா நடக்காதா ஒன்றும் தெரியலையேங்கிறாங்க மகாலிங்கம். அவசரப்படாதீங்க, பொறுமையா இருங்க அப்படின்னு நான் சொன்னேன், நீங்க கேட்டீங்களா? அவசரப்பட்டு இப்ப என்னாச்சு பாருங்கிறாங்க தேனும். எல்லாரும் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா மாயாவை வெளியிலேயே நிக்க சொல்றாங்க பாட்டி. என்ன தைரியம் இருந்தா மறுபடியும் நீ வீட்டுக்குள்ள வருவ? பாட்டி என்ன பேசுறீங்கன்னு கேக்குறாங்க சீனு. டேய் வாய மூடுறா, இந்த குடும்பத்தோட மான மரியாதை எல்லாமே குழி தோண்டி பதிச்சுட்டு என்ன பாட்டின்னு வேற கூப்பிடுறியா? இங்க வர்றதுக்கு உனக்கு எப்படிடா மனசு வந்தது? என் பிள்ளைய ஊருக்கு முன்னாடி கை கட்ட வச்சுட்டீங்கல்ல, இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? எப்படிப்பட்ட குடும்பம் இது? ஊருக்கே நியாயம் சொல்லிட்டு இருந்தா என் பிள்ளை இன்னைக்கு அவனையே 4 பேர் கேள்வி கேட்கற மாதிரி வச்சுட்டீங்கல்ல. மாயா ஏதோ சொல்ல வராங்க பாட்டி. நாங்க வந்துங்கிறாங்க. ஏய் பேசாத, முதல்ல நீ பேசவே பேசாத. கோயில வச்சு குடும்பம் தான் பெருசு, பெரியப்பா நீங்க தான் முக்கியம்னு சொன்ன. இப்போ உனக்கு அந்த குடும்பம் முக்கியமா தெரியலையா? அவன் கூட தாலி கட்டிக்க வரைக்கும் போயிருக்க, உனக்கு வெக்கமா இல்லையா? அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே ஆகலையே, விட்டுருங்கன்னு சொல்றாங்க மணிவண்ணன். இதுக்கு மேலேயே என்ன ஆகணும்? 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கலான்னு தான் ஓடி போயிருக்காங்க. கல்யாணம் நடக்கலினாலும் ஓடி போனது இல்லைன்னு ஆயிடுதுல்ல. அப்படி ஒரு அவமானம் இனிமே இந்த வீட்டு விட்டு போக போறது இல்லைங்கிறாங்க பாட்டி. அம்மா இங்க நிக்கிறாளே மாயா, எல்லாத்துக்கும் இவதாமா காரணங்கிறாங்க பத்மா. அம்மா மாயாவுக்கு எதுவும் தெரியாதுங்கிறாங்க சீனு. வாய மூடுறா, அவ கூப்பிட்டா உனக்கு எங்கடா போச்சு புத்தி? அவ கூப்பிட்டா அவ பின்னாடியே போயிருவியா? எங்களை பத்தி எல்லாம் யோசிக்கவே மாட்டியா? நீ எங்களை பத்தி கொஞ்சமாச்சும் யோசிச்சிருக்கணும்லடா. அவனை யோசிக்க விட்டுருக்க மாட்டா. ஏ மாயா, எல்லாத்துக்கிட்டையும் என்னமா நீ நடிப்பு நடிச்சு எல்லாத்தையும் நம்ப வச்ச, இப்ப நல்லவ மாதிரி வந்து எல்லாரும் முன்னாடி வேஷம் கட்டுறியான்னு கேக்குறாங்க பார்வதி. ரகுராமுக்கு வந்து ஆத்திரத்துக்கும் கோபத்துக்கும் போனதும் போய் சவுக்கு எடுத்துட்டு வராங்க. எல்லா கோபத்தையும் சீனு மேல இறக்குறாங்க. மாட்டு அடிக்கிற மாதிரி ரகுராம் சீனுவை அடிக்கிறாங்க. சீனு அடி வாங்குறத பார்க்க முடியாத மாயா ரகுராம் காலை பிடிச்சு கெஞ்சி கதறாங்க. என்ன நடக்குதுன்னு நாளை எபிசோட்ல பார்க்கலாம்.